ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அரைச்சிருக்க மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இன்னைக்கு அடுப்புலையோ மண் சட்டியிலையோ வச்சு தான் இன்னைக்கு நம்ம குழம்பு செய்ய போகிறோம். பாரம்பரிய முறையில் ஒரு டேஸ்ட்டாக இருந்துட்டு போகுது. வாங்க வீடியோ பார்க்கலாம். முதல்ல நம்ம 2 விதமாக மசாலா அரைக்க போகிறோங்க. ஒன்று ட்ரை மசாலா, இன்னொன்று வெட்டு மசாலா. ஃபஸ்ட்டு ட்ரை மசாலாவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் நம்ம சோம்பு எடுத்துருக்கோம், ஒரு 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லியும், 5 காஞ்ச மிளகா, கூடவே நம்ம குழம்பு திக்காக வரணுன்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நம்ம ஒரு கடாயில் வறுத்து அதுக்கப்புறம் அதை பவுடர் ஆகி தனியாக எடுத்து வச்சுக்கோம். அதை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்தால் குழம்பு நல்லா மனமாக வாசனையாக இருக்கும். அடுத்து நம்ம ரெட் மசாலா சேர்க்கிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூளும், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனும், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுறதுக்காக ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் லாஸ்ட்டாக அரைச்சி நம்ம குழம்பு வச்சுக்கலாம். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம டீ மசாலா எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலாலாம் சூடாகி பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இதே சட்டிலேயே நம்ம எண்ணெய் ஊற்றி ரெட் மசாலா வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ இதில் பாதி பூண்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். மீதி போட்டு குழம்பு தாளிக்கும் போது போட்டுக்கலாம். பூண்டு பொரியல நம்ம 4 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம். அதே இதில் போட்டுக்கலாம். நல்லா ஒரு ஓரளவு வதங்கி இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச 4 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 1/2 பதம் வதங்கிச்சுங்க. இந்த டைமில் எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப்பு தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே கையோட 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரே ஒரு கலரி அடுப்புலேருந்து இறக்கணும். அவ்வளோதான். இது வந்து அடுப்பில் இருக்கிற சூட்லேயே நம்ம சட்டியில் வந்து சூடு இருக்கும். அந்த சூட்லேயே இது நல்லா சட்டி நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டியில் மீன் குழம்பு வைக்கும் போது தாராளமாக ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேணான்றவங்க கம்மி பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் போட்டுக்கலாம். கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி இதே சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருந்தோம். அதை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் குழம்புக்கும் 1 கிலோ பாறை மீன் எடுத்துருக்கேன். அந்த மீனுக்கும் தேவையான உப்பு போட்டுறேன். பார்த்துங்க, இவ்வளோ அளவு. இப்போ நம்ம குழம்பு ஒரு 15 நிமிஷம் கொதிச்சிச்சுங்க. இந்த டைமில்
நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 20-25 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொச்சிச்சுங்க. இந்த டைமில் முன்னாடி நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொச்சி சுற்றி எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கிலோ பாறை மீனுங்க. அந்த 1 கிலோ பாறை மீனை அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மீன் போட்டோன்னே முதல்ல கலர்றது மட்டும்தாங்க, அதுக்கு மேலே கலரக்கூடாது. கலர்னா மீன் உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கலரிட்டு அதோட நம்ம சட்டியை தான் ஆட்டி நம்ம மீனை இது பண்ணுமே தவிர கலர்னுமே தவிர கரண்டி விட்டு அதிகமாக கலர்னிங்கன்னா மீன் உடஞ்சிரும். அதனால் பார்த்து கலரிக்கங்க. மீன் போட்டு கரெக்டாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தாங்க, அதுக்குள்ளே மீன் வெந்துடும். இது சட்டின்றதுனால இன்னும் வெந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு நம்ம சட்டி இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு சாப்பிடுங்க. 10 நிமிஷம் விட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ஒன்றுமே சூப்பராக இருக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், அப்படியே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து நம்ம மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்காங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீனும் நல்லா அழகாக அருமையாக வெந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இறக்கிடலாம். ஏன்னா சட்டி சூட்லேயே மீதம் இருக்கிற மீனும் சட்டி சூட்லேயே வெந்துடும். பாருங்க, அடுப்புலேருந்து எடுத்த பிறகும் எப்படி கொச்சிட்டு இருக்குன்னு பாருங்க. ஓகேங்க, நம்ம அரைச்சி விட்டு மண்பானையில் செஞ்ச மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு தெரியல, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருக்குங்க. இது நம்ம அரைச்சி விட்டு செஞ்சதுனால இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக வந்துருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.